இந்த சுவிசேஷத்தை முறை அறிவிக்க காலம் முறையை அறிவிக்க வேண்டும். எப்படி என்றால், நமக்குள் இருக்கும் வெட்கத்தை நாம் சுட்டரிக்க வேண்டும். நாம் வெட்கப்பட்டால் கடவுள் நம்மை குறித்து வெட்கப்படுகிறவராய் இருக்கிறார். நாம் அவரை குறித்து வெட்கப்படாமல் பவுல் சொல்கிறார், அவரை குறித்து நான் வெட்கப்படேன் என்று பவுல் சொல்கிறார். அதே போல நாம் அவரை குறித்து நாம் பேசவோ, அவரை குறித்து விஷயங்களை, நம்மளுக்கு தெரிந்த விஷயங்களை மிச்சவர்களுக்கு கூறவோ, நம்முடைய ரட்சிப்பின் அனுபவத்தை கூறவோ நாம் தயங்கக்கூடாது, வெட்கப்படவும் கூடாது. அதை தைரியமாக செய்வார். கர்த்தர் ரட்சிப்பை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். நாம் இந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல் வேண்டும். அவருடைய வழிநடத்துதல் நம்மளுக்கு தேவை. அவர் நமக்கு வாய்ப்புகளை உண்டு பண்ணி தர நாம் மன்றாட வேண்டும். இந்த சுவிசேஷத்தை நாம் எந்த முறையில் அறிவிப்பது என்பதை 1 தீமோத்தேயு 1:18 நாம் வாசிக்கிறோம். உனக்கு உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி என்று அந்த வசனங்களில் வாசிக்கிறோம். அதை நீங்கள் வாசி பார்த்தீர்கள் என்றால், உனக்கு உண்டான, அதற்கு இடைப்பகுதியில் உனக்கு உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி அதை நம்மளுக்கு வந்திருக்கிற தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு, அந்த அறுவடையின் தீர்க்க தரிசனங்களை முன்னிட்டு ஒரு நல்ல போராட்டத்தை நாம் செய்ய வேண்டும். அதற்கு நாம் எவ்வாறு பிரயாசப்படுவது? அதை நாம் போராட்டம் செய்வதென்றால் அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். முதலாவது, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கும் பிரயாசப்பட்டார் என்று நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் சுவிசேஷம் 5:4 பார்க்கிறோம். இயேசு இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆத்ம ஆதாயம் செய்கிறவன் புத்தி உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருந்தார். இடைவிடாமல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். ஆத்ம பாரம் உள்ளவராய் இருந்தால் அவர் தம்மை மட்டும் அவர் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு, தமது சுற்றியவர்களை மட்டும் அவர் பரிசுத்தமாக காத்து கொள்ளவில்லை. அவர் பிறரும் அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மனதுருகி அவர் பிரசங்கம் பண்ணினவராய் இருந்தார். ஏனென்றால் இப்பொழுது உலக மக்கள் தாகத்தோடு இருக்கிறார்கள். ஒரு ஆன்மீக விடுதலைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் திசை தெரியாமல், ரட்சகர் யார் என்று தெரியாமல் தேவையற்ற இடங்களில் சென்று தேவையற்ற காரியங்களில் தன்னுடைய ஆன்மீகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாம் தான் அவர்களுக்கு அந்த திசையை காமிக்க வேண்டும். நம்மளுக்கு உண்மையான திசை தெரியுமே, நம்மளுக்கு நரகத்திலிருந்து விடுபடுகின்றதற்கான உண்மைகள் தெரியுமே, அவைகளை நாம் தான் சொல்ல வேண்டும். தெரிந்த நாம் நமக்குள்ளேயே வைத்திருக்க கூடாது. நாம் மற்றவர்களுக்கும் நாம் இதை சொல்ல வேண்டும். மத்தேயு 10:27 வசனத்தை வாசிக்க முடியும். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளில் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். இருளிலே சொல்லுகிறதை வெளிச்சத்தில் சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை வீடுகளில் மேல் சொல்லுங்கள். அதிகாலையில் நீங்கள் தேவனை தேடும் போது, ஒரு இருட்டறைக்குள் நீங்கள் கடவுளின் சந்நிதியில் அமர்ந்திருக்கும் போது, மன்றாடும் போது, இயேசு உங்களிடம் தனியே நீங்கள் உறவாடி கொண்டிருக்கும் போது தேவன் உங்கள் இருதயங்களினூடாக பேசினாரே, அதை நீங்கள் உங்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்ளாமல் நீங்கள் வெளியே போய் சொல்லுங்கள். இயேசு நேரடியாக உங்கள் மனதில் பேசியுள்ளாரே, அதை உங்களுக்குள் பூட்டி வைக்காதீர்கள். அந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், அறிவிங்கள். ஆத்மா ஆதாயம் செய்வோம். நமக்காக இத்தனை வருடங்களாக நம்மளுக்காக எத்தனை செய்திகள், எத்தனை பாட்டு, எத்தனை வேத படிப்பு நம்மளுக்காக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் நமக்கென்றே வைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்புக்காக வேண்டிய வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் நம்மளுக்கு சுற்றி உள்ளவர்கள் மட்டுமே ரட்சிக்கப்பட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். மிச்சர்களுக்காக மன்றாட வேண்டும். மிச்சர்களுக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நாம் இத்தனை வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்க நாம் வெளியே நாம் சொல்ல வேண்டும்.
அவர் அவர் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. நாம் சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்வார்களா, நாம் சொல்லுகிறதை அவர் கவனிப்பார்களா என்று. நாம் சொல்லுகிறது தான் நம்முடைய வேலை. கிரியை செய்வதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் கிரியை செய்வார். அது பவுல் சொல்லுகிற விதமாக அவர் விதை விதைத்தாலும் அப்பொழுது நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறவர் கர்த்தர். அதை அவர் செய்து கொள்வார். ஆனால் நாம் விதை விதைக்க வேண்டும், நாம் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். நாம் அவ்வாறு செய்தால்தான் கர்த்தர் கிரியை செய்வார். நாம் நம்முடைய வேலையை தொடங்கினால்தான் கர்த்தர் கிரியை செய்வார். ஆனால் கர்த்தர் நம்முடைய பிரயாசத்தை பார்த்து கண்டிப்பாக அவர் கிரியை செய்வார். பவுல் சொல்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்கிறார். இது பெரிய பாதிரியார்களுக்கோ இல்லை, அவர்களுக்கு மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதோ மிச்சவர்களிடம் இயேசுவை பற்றி சொல்வதோ கிடையாது. ரட்சிக்கப்பட்ட இயேசுவை பற்றி இயேசுவை மனதில் ஏற்றுக்கொண்டு இயேசுவை அனுபவித்து இயேசுவின் மன்னிப்பை அனுபவித்து ரட்சிப்புக்குள் வந்து இயேசுவின் வல்லமைகளை உணர்ந்து அவருடைய அற்புதங்களை உணர்ந்து அவருடைய சுகத்தை உணர்ந்து யாருமே சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது. நாம் அனுபவித்தோமே அதை நாம் மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும். அதை நமக்கு மட்டுமே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அதை மற்றவர்களும் சொல்லி அவர்களையும் அதை அனுபவிக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இது நம்முடைய இஷ்டம் போல முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இது நம்மேல் விழுந்த கடமை. நாம் இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை நாம் செய்யாவிட்டால் நாம் பாவம் செய்கிறோம் என்ற அர்த்தம். நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி தெரியும், அது பலருக்கு தெரியாது. நம் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அதற்காக வெவ்வேறு முறையில் அவர்கள் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் தான் ஒரு நல்ல உண்மையான வழி என்பதை நாம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் சொல்ல வேண்டும். இந்த பட்டணத்திலும் சரி, உலகத்தில் பல பட்டணங்களிலும் சரி, பல போதைப் பொருட்கள், பிசாசின் கட்டுகள், அடிமைத்தனங்கள், விபச்சாரம், வேசித்தனம் நிறைந்தவர்களுக்கு யார் சுவிசேஷத்தை அறிவிப்பது? உங்களையும் எதற்காக அவர் கிறிஸ்துவனுடைய அறிவுக்குள் கொண்டு வந்தார்? எதற்காக அவர் கிறிஸ்துவனுடைய அறிவுக்குள் கொண்டு வந்தார்? அந்த அனுபவத்தை நாம் மட்டும் அனுபவிப்பதா? மற்றவர்களுக்கும் ரட்சிப்புக்குள் நடத்துவதற்காக தானே? சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து வெட்கப்படவில்லை என்று பவுல் சொன்ன பிறகு, ஏனென்றால் அவர் இயேசுவிடம் அவர் அன்பு கூறுகிறவராக இருந்தார். நாம் இயேசுவிடம் உண்மையாகவே அன்பு கூறுகிறவர்களாக இருந்தால் நாம் சுவிசேஷத்தை அறிவிப்போம் கண்டிப்பாக. 1 தீமோத்தேயு 2:4-7 சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2:4-7 வேதாகமும் இப்படி சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய சித்தத்தை யார் நிறைவேற்றுவது? அவர் எல்லா மனுஷரும், நம்மளுடைய இனத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, நம்முடைய நண்பர்கள் மட்டுமல்ல, அவர் எல்லா மனுஷரும் அவருடைய அறிவை அறிய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று நம் வேதம் சொல்கிறது. அவரை பற்றி தெரிந்த நாம் தான் அதை நிறைவேற்ற வேண்டும். நாம் நம்முடைய கடமையை மறந்து விடக்கூடாது. நம்மளையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கண்டிப்பாக இந்த ஆண்டில் செய்வார். அவர் சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு வர்ஷிப் டைம்ல கூட சொன்னாங்க, நாம் பலசாலிகள் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். நாம் சாதாரணமானவர்கள் என்றால் நாம் பலசாலிகளாக இருக்கிறோம். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நாம் பலசாலிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை பலப்படுத்தியுள்ளார். அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை பலப்படுத்தியுள்ளார். அதற்காக நாம் இறுதியாக நாம் முக்கியமாக இதற்காக இந்த அறுவடைக்காகவும் நாம் சென்று சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காகவும் சுவிசேஷத்திற்காக கதவுகளை கர்த்தர் திறக்கும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தை இந்த ஆண்டு ஊழியத்தின் அறுவடை அதிகமாக இருக்கிறது என்று தீர்க்க தரிசனம் வந்திருக்கிறது. சாத்தான் எழுந்திருப்பான் மதுரை போல ஒரு பக்கம். இதை தடுப்பதற்காக சாத்தான் எழுந்திருப்பான். அவனை எதிர்த்து நாம் தான் மன்றாட வேண்டும். இது மன்றாடுகின்ற காலம். நாம் முழங்காலில் நின்று கர்த்தரை நோக்கி மன்றாடி இந்த அறுவடையை நாம் செய்ய வேண்டும். சுவிசேஷம் சொல்ல சாத்தானின் தடை அதிகமாக இருக்கும். அதை எதிர்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் செய்ய வேண்டும். ஒருவருக்கு ஒருவர்
உதவி செய்ய வேண்டும். ஆகவே நாம் நமக்காகவே ஒரு வரையறுப்பை வரைந்து கொண்டு நம்மை சுற்றியுள்ள சிலருக்கு மட்டும் ஜெபித்துக் கொண்டு இருப்பதை விட்டு நாம் அது நமக்காகவே